சம்சாரார்ணவமக்னானாம் விஷயாக்ராந்த சேதசாம் விஷ்ணுபோதம் வினாநான்யத் கிஞ்சிதஸ்தி பராயணம். நாம் அனைவரும் இந்த சம்சாரத்தில் தொடர்ந்து பல கோடி ஆண்டுகளாக பிறந்து கொண்டு வருகிறோம். அந்தந்த பிறவியில் நாம் சேர்க்கக்கூடிய பாபங்களையும் புண்ணியங்களையும் கழிப்பதற்காக திரும்ப திரும்பவும் பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அதில் தேவர்கள் என்றும் மனிதர்கள் என்றும் விலங்குகள் என்றும் தாவரங்கள் என்றும் 4 விதமான பிறவிகளில் சுத்தி சுத்தி மாறி மாறி பலவான பிறவிகளை பிறந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஜீவாத்மா மோட்சம் அடைய வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி பகவான் ஸ்ரீமன் நாராயணனை சரணமாக பற்ற வேண்டும். நம்முடைய முயற்சியால் வைகுந்தத்தை அடைவது, மோட்சம் அடைவதென்பது மிகவும் துர்லபமானது, கடினமானது. முன் யுகங்களிலே அதை செய்வதற்கே ரிஷிகள் மிகவும் சிரமப்பட்டார்கள். ஆனால் இந்த கலியுகத்தில் நமக்கு ஆயுஸ்ஸும் குறைவாக இருக்கிறது, புத்தி கூர்மையும் குறைவாக இருக்கிறது, ஈடுபாடும் குறைவாக இருக்கிறது, உடலில் ஆரோக்கியமும் குறைந்திருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு தவம் செய்வதோ, பட்டினி கிடப்பதோ, அல்லது உலக இன்பங்களில் ஆசையில்லாமல் புலன்களை அடக்கி வைப்பதோ இதெல்லாம் நம்மால முடியாது. அதனால்தான் இந்த கஷ்டமான மார்க்கத்தை பற்றாமல் பகவானுடைய திருவடிகளையே சரணமாக பற்ற வேண்டும் என்று ஆழ்வார்கள் கூறுகிறார்கள். வைகுந்தன் என்பானோர் தோணி பெறாது உழல்கின்றேன் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். பகவான் வைகுந்தநாதன் ஒரு தோணி போலே, படகு போலே இருக்கிறார் என்று ஆழ்வார் கூறுகிறார். நாம் ஜீவாத்மாக்கள் இந்த சம்சாரம் என்கிற பெரிய கடலிலே விழுந்து அகப்பட்டிருக்கிறோமாம். ஏன் இந்த சம்சாரத்தை கடலோடு ஒப்பிடுகிறார்கள் என்றால், கடலுக்கும் ஆழம் எவ்வளவுன்னு பார்த்து சொல்லிவிட முடியாது. அதேபோல் இந்த சம்சாரத்திலும் எவ்வளவு ஆழம், இன்னும் எத்தனை மோசமான பிறவிகளை நாம் அடைய முடியும் என்பதை அளந்துவிடவே முடியாது. அதேபோல கடலுக்குள் உயர்ந்த ரத்தனங்களும் கிடைக்கும், நம்மையே விழுங்கக்கூடிய மிருகங்களும் இருக்கும். அதேபோல் இந்த சம்சாரத்தில் இன்பங்களும் இருக்கின்றன, துன்பங்களும் இருக்கின்றன. அதே போல சம்சாரம், அதாவது கடல் என்று சொன்னால் நாம நீந்தி ஒரு நாளும் கடந்து விட முடியாது. ஒரு நதி, குளம் என்று சொன்னால் ஒரு முயற்சி செய்யலாம், என் தோளில் வலிமை இருக்கிறது, என் கைகளை கொண்டு நீந்தியே அக்கறையை அடைந்து விடுவேன் என்று பேசவாவது முடியும். அதுவே நடுக்கடலில் ஒருவரை போய் இறக்கி விட்டோம் என்றால் அங்கிருந்தவர் நீந்தி திரும்ப கரைக்கு வந்துவிட முடியுமா? அதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே போல சம்சாரத்தில் சிக்கி இருக்கக்கூடிய நாம நம் முயற்சியாலே நாமே நீந்தி வைகுந்தத்தை அடைவதென்பது இயலாத செயல் என்றே முடிவெடுத்து விடலாம். அதனால தான் இந்த சம்சாரத்தை கடல் 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 என்று ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட கடலிலே அழுந்து இருப்பவன் எப்படி கரையை அடைவதென்றால் அதற்கு ஒரு படகு வேண்டும், பெரிய ஒரு கப்பல் வேண்டும். கப்பல் வந்ததென்றால் அதில் ஏறி அமர்ந்து கொண்டு நாம சௌக்கியமாக இருக்கலாம். எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம், நான் கையால் துடுப்பு கூட போட வேண்டாம். அதில் ஸ்டீம் என்ஜின் இருக்குமோ, கோல் என்ஜின் இருக்குமோ, மோட்டர் போட்டு எலக்ட்ரிக் என்ஜின் இருக்குமோ, என்ன இருக்கிறதோ படகில் ஏறி அமர்ந்து கொண்டேன் என்றால் அந்த படகு என்னை நேர கரையில் கொண்டு போய் சேர்த்து விட போகிறது. அந்த படகு ஸ்தானத்தில் தான் பகவான் நாராயணன் இருக்கிறாராம். விஷ்ணு போதம் வினாநான்யத் கிஞ்சிதஸ்தி பராயணம் என்று புராணம் சொல்லுகிறது. விஷ்ணு போதம், சம்ஸ்கிருதத்திலே போதம் என்றால் ஒரு கப்பல்னு அர்த்தம். ஆழ்வார் அப்படியே தமிழ் படுத்தினார். வைகுந்தன் என்பானோர் தோணி பெறாது உழல்கின்றேன். இந்த சம்சாரத்தில் ஏன் தெரியுமா கட்டப்படுறேன்? வைகுந்தன் என்கிற ஒரு கப்பல் என்கிற தோணியை என்னால் இன்னும் பெற முடியவில்லை, அதனால் துன்பப்படுகிறேன்னு பாடுகிறார். இப்ப எதற்கு இதை பற்றி அடியேன் சொல்லுகிறேன்? கப்பல், தோணி என்றெல்லாம் பகவானை பற்றி ஏன் சொல்ல வேண்டும் என்றால் அதே கப்பலை சொல்லக்கூடிய மற்றொரு வார்த்தை தான் நாவாய் என்று வழங்கப்படுகிறது. அந்த பெயரோடேயே திருநாவாய் என்கிற திவ்யதேசம் மலையாள திவ்யதேசங்களிலே முதல் திவ்யதேசமாக நாம் தரிசிப்பதற்கு வந்திருக்கிறோம். மொத்த கணக்கில் பார்த்தோம்னா 77வது திவ்யதேசம். மலைநாட்டு திருத்தலங்களுக்குள்ளே முதல் திவ்யதேசம் திருநாவாய் என்று வழங்கப்படுகிறது. இது இருப்பது குட்டிப்புறம். வரிசையா பாரத புழான அழகான நதி,
பாலக்காட்டிலிருந்து தொடங்கி சோரனூர் வந்து பட்டாம்பி வந்து குட்டிப்புறம் என்கிற இடத்துக்கு வருகிறது. அந்த பாரதப்புழாவினுடைய வடக்கு கரையிலேயே நதி கரையிலேயே தான் பகவானுடைய சன்னதி உள்ளது. இந்த பக்கம் கோவிலேருந்து வெளியில வந்தோம்னா அப்படியே கீழே படித்துறை இருக்கும், அப்படியே இறங்கி நதியில குளிக்கலாம், குளிச்சுட்டு பகவானை சேவிக்க போகலாம்னு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி எப்படி திருவரங்கத்திலோ அல்லது கும்பகோணத்திலோ பகவான் காவிரி கரையிலேயே சயனித்துக் கொண்டிருக்கிறாரே, அதே போல இந்த இடத்தில் பாரதப்புழா என்கிற நதியினுடைய கரையிலே தான் பகவான் சயனித்திருக்கிறான். இந்த பாரதப்புழா நதிக்கு ரொம்ப பெருமை உண்டு. புராணங்களில் சொல்லும் பொழுது இங்கு ஒருவன் பித்திருக்களுக்கு ஸ்ராத்தம் தர்ப்பணம் செய்தான் என்றால் கயைக்கு போய் ஸ்ராத்தம் பண்ணதனுடைய பயனை இங்கு அடையலாம் என்று இந்த பெருமை சொல்லப்பட்டுள்ளது. அதனால இன்னைக்கும் பாரதப்புழா சேவிக்க போனோம்னா பெரிய படிக்கட்டெல்லாம் கட்டி விட்டுருப்பா. அங்க அப்படியே 100 பேர் 500 பேர் 1000 பேர் அமர்ந்து தர்ப்பணம் ஸ்ராத்தம் எல்லாம் பித்திருக்களுக்கு செய்து கொண்டிருப்பார்கள். அது பாரதப்புழாவினுடைய பெருமை. அந்த நதியினுடைய கரையிலேதான் திருநாவாய் என்கிற திவ்யதேசம். அங்க இருக்கிற பெருமானுக்கே நாவாய் முகுந்தன் என்று பெயர் சொல்லப்படுகிறது. திருநாவாய்னா பகவானே படகு, நாவாய்னா படகுன்னு தானே அர்த்தம். அதனால பகவான் படகாக இருக்கிறார். அந்த படகு போல இருக்கும் பகவான் வாழக்கூடிய ஸ்தலமானபடியால் இந்த ஊருக்கும் திருநாவாய் என்று பெயர் ஏற்பட்டது. இன்னொரு அர்த்தமும் உண்டு. நவயோகி ஸ்தலம் என்று இந்த ஊரை பற்றி சொல்லுவார்கள். முன்னொரு காலத்தில் 9 யோகிகள் இந்த இடத்துல பகவானை குறித்து தவம் செய்தார்களாம். ஏன் நாராயணனை குறித்து தவம் செய்ய வேண்டும்? எந்த கதையை பார்த்தாலும் ரிஷிகள் முக்தி அடைய ஆசைப்படுவர்கள் ஏன் நாராயணனை தியானிக்கிறார்கள் என்றால் காரணம் து தியேயகான்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த உலகத்தை படைத்த முழுமுதற் கடவுள் யாரோ அவரை தியானம் செய்துதான் மோட்சமடைய வேண்டும் என்பது வேதத்தினுடைய கூற்று. அப்ப இங்கிருந்த தெய்வங்கள், இங்கிருந்த ரிஷிகள் 9 யோகிகளும் இந்த முகுந்தனான பெருமான், முகுந்தன் என்கிற பெயரே ரொம்ப அழகான திருநாமம், அவர்தான் மோட்சத்தை கொடுக்கிறார்னு சொல்றது. மு கு த என்று 3 எழுத்துகளுடனவா. மு என்றால் மோக்ஷம் என்று பொருள். கு அப்படின்னா பூமி, மோட்சத்தை அடையக்கூடிய பூமி எது? வைகுந்தம். த அப்படின்னா கொடுப்பவர்னு அர்த்தம். மோட்சத்தை அடைய வேண்டிய பூமியான வைகுந்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடியபடியால பகவானுக்கு முகுந்தன் என்று திருநாமம் சூட்டப்பட்டுள்ளது. அந்த பெயரோடு நாவாயில பகவானுக்கு நாராயணன்னு ஒரு பெயர் உண்டு, முகுந்தன் என்று ஒரு திருநாமம் உண்டு. இந்த 2 திருநாமங்களோடும் இந்த ஊரிலே காட்சி கொடுக்கிறார். 9 யோகிகள் ஒரு சமயத்தில் இங்கு சேர்ந்து பகவானை குறித்து தியானம் செய்தார்களாம். தியேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா என்று சாஸ்திரம் சொல்லுகிறதே. சூரியனுக்கு நடுவுல அழகான திருமேனியோடு பகவான் இருப்பாராம், அவருக்கு நாராயணன் பெயர். அந்த நாராயணனை குறித்து 9 பேரும் தியானம் செய்ய தொடங்கினார்கள். நல்ல தியானத்தில் முதிர்ச்சி அடைய ஒவ்வொரு யோகியா வைகுந்தத்தை அடையத் தொடங்கினார். கடைசி ஒரே ஒரு யோகி தான் மிச்சம். அவர் என்ன பண்ணார்? தியானத்தை நிறுத்திவிட்டு பகவானிடத்துல வேறு ஒரு பிரார்த்தனை வைத்தார். நான் தியானம் செய்து மோட்சத்துக்கு போயிட்டேன்னா பின்னால் வரக்கூடிய மக்கள் உன்னை எப்படி தரிசிப்பது? அதனால எனக்காக நீ ஒரு கருணை செய்ய வேண்டும், நீ இந்த இடத்தில் விக்கிரக வடிவத்தில் காட்சி கொடுக்க வேண்டும் என்று பகவானிடத்துல பிரார்த்தித்தாராம். அதனால தான் பெருமான் இந்த ஸ்தலத்திலே முகுந்தன், திருநாவாய் நாராயணன் என்கிற பெயரோடு காட்சி அளிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த பெருமானை முட்டி அளவுக்கு தான் சேவித்துக் கொள்ளலாம். அதற்கும் இந்த நவயோகிகள் தான் காரணம். 9 யோகிகளும் பகவானுக்கு 9 மூர்த்திகளை இந்த கோவிலுக்குள்ள பிரதிஷ்டை செய்தார்களாம். ஒவ்வொரு யோகியும் ஒரு மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணுவார். 7 நாட்களுக்கு கதவை மூடி வைத்திருப்பார்களாம். 8வது நாள் திறந்து பார்த்தா அந்த மூர்த்தியை காணும். இதே போல 2வது யோகி பண்ணார், 3வது யோகி பண்ணார், 8வது யோகி வரைக்கும் இப்படியே செய்து விட்டார்கள். கடைசியில 9வது யோகி பார்த்தார், நாம 8 நாள் காத்துட்டு இருந்து மறுபடியும் பகவானை இழந்துட்டோம்னா மக்கள் என்ன செய்வது? அதனால் பிரதிஷ்டை பண்ணி 3வது நாள் அன்றே கதவை திறந்து பார்த்தார்கள். அன்னைக்கு பகவான் பாதி உள்ள பூமிக்குள்ள அந்த திருமேனி புகுந்து கொண்டே இருந்ததாம். இன்னைக்கு இந்த பெருமானை சேவிச்சோம்னா முட்டி வரைக்கும் தான் சேவிக்க முடியும், முட்டிக்கு கீழே பூமிக்குள்ள இருக்கும். ஏனென்றால் இந்த நவயோகிகள் பிரதிஷ்டை பண்ண பெருமாள்கள் எல்லாம் அப்படியே அங்கு பூமிக்குள்ள அழுந்தி போய் கொண்டிருந்தார்களாம். இவரை மட்டும் 8 நாள் விடல, 3 நாட்களுக்குள்ள கதவை திறந்து விட்டார்கள் யோகிகள். அதனால இந்த பெருமான் முழந்தாளுக்கு மேல சேவையாகும்படிக்கு, முழந்தாளுக்கு கீழ்ப்பகுதி பூமிக்குள்ளே அழுந்து இருக்கும்படிக்கு காட்சி கொடுக்கிறார். அவருக்குத்தான் நாவாய் முகுந்தன் என்று பெயர். ரொம்ப அழகான திருக்கோலம், சிரித்த முகத்தோடு 4 கைகள். பகவான் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். நாவாய் முகுந்தன் நாராயணன் திருநாமம். ஆழ்வார்கள் பாடும்போது நாராயணன் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். மோட்சத்தையே கொடுக்கிறபடியால முகுந்தன் பகவானுக்கு திருநாமம். கிழக்கு நோக்கின அழகான திருக்கோலத்திலே நின்ற திருக்கோலத்தில் 4 கைகள்.
பலக்கையில சக்கரம், இந்த பக்கம் சங்கம், கீழ கதை, இந்த பக்கம் தாமரை என்று ஏந்திக் கொண்டு பகவான் காட்சி கொடுக்கிறார். முழங்கால் வரைதான் இவரை சேவித்துக் கொள்ளலாம். முகுந்தன் என்று சொன்னாலே குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலை என்று ஒரு பிரபந்தம் பாடியிருக்கிறார். அதுல பெருமானை பத்தி பாடும்போது அவர் இதே கருத்தை சொல்றார். பகவான் தான் தோணி, அவர்தான் படகு, அந்த படகு இருந்தால் மட்டும்தான் நம்மால மோட்சம் அடைய முடியும்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேல சரி சுவாமி, போகும்போது நமக்கு பாரம் இல்லாம இருக்கா, நீந்த முடியுமானா தோல்ல பெரிய பாரத்தை வச்சுட்டு இருக்கோமா. என்ன பாரம்? சுத துஹித்ரு களத்திர திராண பாரார்த்திதானாம். மகன், மகள், மனைவி எல்லாரையும் ரட்சிக்க வேண்டிய பொறுப்பை வேற நம்ம தோல் எடுத்து வச்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்க, என்ன ரட்சிக்கிறதுக்கே பகவான் வேண்டிருக்கு, நான் எங்க மனைவி மக்களை ரட்சிப்பது, எல்லாரையும் பகவான் ரட்சிக்கணும்னு புரிஞ்சுண்டா நமக்கு எந்த பாரமும் இல்லை. லைட்டா ஃபீல் பண்ணுவோம், நமக்கு நினைவிலேயே ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நான் யாரையும் ரட்சிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, என்னையும் சேர்த்து பகவான் தான் ரட்சிக்கிறாருங்கிற உறுதி இருந்து விட்டால் கட்டம் இருக்காது. இல்லை நான் உலகமே என் தோல்ல தான் நிற்கிறதுன்னு நினைப்போம். எனக்கு 1 மணி நேரம் ஃபோன் வேலை செய்யாட்டா என்னமோ பிரதான மந்திரி, பிரசிடென்ட், எல்லா ஊர் அதிபர்களும் எனக்கு ஃபோன் பண்ண காத்துன்னு இருக்கிற மாதிரி ஐயோ போயிடுத்தேன்னு பயப்படுறோம். என்ன ஆயிட போகிறது? இப்போ 1 மணி நேரம் ஃபோன் இல்லாட்டா ஏதாவது உடம்பு வானம் இடிஞ்சு விழுந்துட போகிறதா? ஒன்றும் இல்லை. ஆனால் அத்தனை பொறுப்பையும் எடுத்து தோளில் வச்சுட்டு இருக்கானோ இல்லையோ, அப்புறம் எங்கே நீந்தறது? கடலில் விழுந்தாச்சு, காற்று இல்லாட்டாலாவது கொஞ்சம் நீந்த பார்க்கலாம், காற்றும் பலமாக அடிக்கிறது, தோல்ல பாரம் இல்லாவிட்டாலாவது நீந்த பார்க்கலாம், பெரிய பாரத்தை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு மேல விஷம விஷய தோயே. சரி, கடல் நீர் எப்படி இருக்கு? அப்படியே அசையாமல் இருக்கா? நான் பெரிய பெரிய பேரலைகள் எல்லாம் வீசுகின்றன. அது என்ன பேரலை? விஷயங்கள். காண்பதற்கு எத்தனையோ இன்பப் பொருட்கள், சுவைப்பதற்கு எத்தனையோ உணவுகள், கேட்பதற்கு எத்தனையோ இசைகள். இதுதான் பெரிய அலைகளைப் போல. ஒவ்வொரு அலையும் என்ன புரட்டி போட்டு இங்கே வா அங்கே வான்னு இழுத்துட்டு போகிறதோ இல்லையோ. கண்ணு பார்த்தா எதையோ பார்க்கணும்னு இழுத்துட்டு போகிறது, காது எதையோ கேட்கணும்னு இழுத்துட்டு போகிறது, நாக்கு நல்ல சுவையான உணவு வேணும்னு ஏதோ விடுதிகளுக்கெல்லாம் இழுத்துட்டு போகிறது. ஒத்தருக்கொத்தர் ஆசைப்பட்டபடி கிழக்கிறார்கள். அதைத்தான் விஷம விஷய தோயே மஜ்ஜதாம் அப்பலவானாம். இப்படி அழுந்தி அழுந்தி சம்சாரத்துக்குள்ள ஒருத்தன் போறான். அப்பலவம், அவனுக்கு வெளியில வரத்துக்கு ஒரு படகு கூட கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட சம்சாரிகளுக்கு பவது சரணமேகோ விஷ்ணு போதோ நராணாம். இப்படிப்பட்ட மக்களுக்கு விஷ்ணு போதா, விஷ்ணு என்கிற ஒரே ஒரு கப்பல் தான் சரணமாக, புகழாக, உபாயமாக இருக்கிறது என்று முகுந்தமாலையிலே குலசேகர ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த குணம் நாம என்ன பண்றது? ஆவாரார் துணையன்னு அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல்னு ஆழ்வார் பாடுகிறார். என்ன யார் ரட்சிப்பார்கள்னு தெரியாம கடல்ல விழுந்தேன், தேவார் கோலத்தோடும் திருச்சக்கரம் சங்கினொடும் ஆவாவென் ஆராய்ந்து அடியேனொடும் ஆனானே. அப்ப பகவான் திருநாவாய் முகுந்தன் தோன்றி, நீயே கட்டப்படுற, நான் இருக்கேனே, நான் வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போறேன்னு கை கொடுத்து தூக்கிட்டு போனாராம். அதனால இந்த பெருமானுக்கு நாவாய் முகுந்தன் என்று பெயர் சொல்லப்படுகிறது. இது திருநாவாயனுடைய ஸ்தல புராணம். இன்னும் இந்த ஊருக்கு ஒரு பெருமை இருக்கிறது. கஜேந்திரனுக்கும் இந்த ஊருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது என்ன? ஆழ்வார்கள் இந்த பெருமானை எப்படி பாடினார்கள் என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.